நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஃபோர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். முதல்ல நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். இங்கே ரெசிஸ்டன்ஸு 23,412 இருக்குது. இங்கேயும் 23,412 தான் இருக்குது. ஆனால் ஆசம் ஆசிலேட்டரு நல்ல ஒரு ஹைக்கு கொடுத்துட்டே இருந்தால் கூட எம்ஏசிடி இண்டிகேட்டர் கொஞ்சம் வால்யூம் குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டொஜஸ்டிக் 80க்கு மேலே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஒன்று சைட்வைஸாக போகணும், இல்லைன்னா அப் ட்ரெண்டில் போகணும். இதே நம்ம மந்தில் பார்க்கும்போது எல்லாமே கண்டினியூஸ் அப்பில் தான் இருக்குது. சைட்வைஸ் மாதிரி காட்டுது. இங்கே ரெசிஸ்டன்ஸு ரெண்டு இடத்துல நம்ம இதில் எடுத்துக்கணும். ஒன்று இந்த ப்ரைஸ் 23,139, சாரி 22,139. இந்த பிவர் பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். அது தாண்டிச்சு அப்படின்னா 22,289, 22,294 போட்டிருக்கு. அதாவது 22,139 டார்கெட் 1, 22,294 டார்கெட் 2. இங்கே எம்ஏசிடி கிறிஸ்டோபர் நம்பர் பேஸ்லைனுக்கு கீழேருந்து மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. இதேமாரி மேலே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரி பேஸ்லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களில், மேலே ஏறி கொண்டு இருக்கக்கூடிய இடங்களில் அதனுடைய மூமெண்ட் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி இடங்கள் சைட்வைஸ் கொண்டு போகும். இப்போ ஒரு சின்ன ஹைக் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த 22,290 டே டைம் ஃப்ரேம் ரீச் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது இது மேலே வந்துட்டால் இன்னும் பெட்டர். ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேம் ஆசம் ஆசிலேட்டர் கிரீன், MACD இண்டிகேட்டர்ஸ், சிக்னல் லைன், MACD லைன் பேஸ் லைனுக்கு மேலே இருக்குது, கிறிஸ்டோபர் நம்பர் பேஸ் லைனுக்கு மேலே இருக்குது. ஸ்டொஜஸ்டிக்கும் அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. பட் இந்த ஓப்பனிங் கொஞ்சம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும்னு நம்பலாம். எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 22,241 4 ஹவர். இதுக்கு இடையில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஆனால் 4 ஹவர்
22,241 வரைக்கும் போகலாம். அப்படிங்கிறப்ப இன்னும் சராசரியாக ஒரு 130 பாயிண்ட் கிட்ட போக வேண்டியிருக்கு. த்ரீ ஹவருக்கும் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை, அவ்வளோ தூரம் போகிற மாதிரி தான் வச்சுருக்கு. டூரும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இங்கே ரெட்டு வரக்கூடாது, க்ரீனாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். எஸ், 2 ஹவரில் ஒரு ரெட்டு வந்தது, இங்கே வந்து 5 ரெட்டாக மாறி இருக்கு. அதாவது இதனுடைய வால்யூம் குறைஞ்சிட்டே வர்ற மாதிரி காட்டுது. இது வந்து சைடிஸில் கூட கொண்டு போகலாம். பட் இங்கே வந்துட்டு வால்யூம் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது. இது அப் ட்ரெண்டுக்கும் போகலாம், சைட்வைஸும் கொண்டு போகலாங்கிற மாதிரி இருக்குது. அப் ட்ரெண்டு போச்சுன்னா 22,241. இங்கே பார்த்தோம்னா இறங்க ஆரம்பித்த மாதிரி இருக்குது எம்ஏசிடி. இது இறங்குறதுனால மார்க்கெட் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவங்க வெளியே வர்றதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி அவங்க வெளியே வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து இதுக்கு பின்னால் வரக்கூடிய, அதாவது 15 மினிட்ஸ் இதெல்லாம் வச்சு மேலே கீழேன்னு முடிவு பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நம்ம இந்த 50 HMA இது வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது. பட் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துலையும் இறங்கி, இந்த இடத்துலையும் இறங்கி, எல்லாமே இறங்கி ஏறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து, அதாவது 11.15 இருந்து 2:30 வரைக்கும் ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. இதுதான் பொதுவாக வந்துட்டு பிவட் பாயிண்ட் பக்கத்தில் வரும்போது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும். அதாவது மார்க்கெட்டில் சில பேர் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் உள்ளே வெளியேன்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்பாங்க. அது இந்த இடத்துலேருந்து 22,032 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்டே ஏறி இருக்கு. அதாவது இந்த குழப்பத்திலேயும் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருக்கு. இது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் டவுன் ட்ரெண்ட் காட்டலை, எல்லாமே அப் ட்ரெண்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட்டு வந்து மறுபடியும் ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு அப் ட்ரெண்டோ கொடுக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து பிவட் பாயிண்ட் 276 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 3 டார்கெட் கிடச்சிருக்கு. 139 139 ஒன்று, 241 ஒன்று, 276 ஒன்று, 294 வரைக்கும் ஒன்று. ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கி எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். Thank you very much, friends.